வெற்றியை கடவுளிடம் கொடுத்துவிடு, தோல்வியை விதியிடம் கொடுத்துவிடு, ஆனால் முயற்சியை மட்டும் நீ வைத்துக்கொள். இன்று இலங்கை ஜனாதிபதியாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுர அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவரை நான் ஒரு தரம் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய ஒரு சிறு பிரச்சனைக்கு நான் சென்றிருந்த போது நான் அவரை சந்தித்தேன். அவரிடம் நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மலையக மக்கள் அவர்களின் துயரத்திலிருந்து அவர்கள் வெளியில் வர வேண்டும். ஏனென்றால் காலமாக எத்தனையோ அமைச்சர்கள் மலையகத்திலே கடமையாற்றியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. நான் 15-16 வருடங்களுக்கு பிறகு ஒரு தோட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே இருந்த அந்த தோட்டத்து பாதைகள் அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அங்கிருக்கின்ற அந்த லைன் வீடுகள் அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது. எந்த மாற்றத்தையும் காண முடியவில்லை. எனவே பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய வெற்றி. பார்லிமெண்ட் முற்றாக புதியவர்களால் அமைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி. எல்லாம் இளைஞர்கள் வருகை தந்திருக்க அனைவருமே கெட்டிக்காரர்கள். எனவே இவர்கள் எல்லோரும் இனிமேல் இந்த நிலை எமது நாட்டுக்கு ஏற்படாமல் புதிதாக வந்திருக்க அனைவரும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தை மாத்திரம் மனதில் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு கீழ் வந்திருக்கின்ற அத்தனை அதிகாரிகளையும் நீங்கள் பொறுப்பாக பார்த்து அவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா என்பதை உணர்ந்து அவர்களை நீங்கள் கவனித்து செயல்பட வேண்டும். அதேபோல் உங்களுடைய பேச்சுகளை நான் கேட்டேன். அதிலே தமிழர், சிங்களவர், முஸ்லீம்கள், பரங்கியர் என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் இலங்கையர் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பேசியதை நான் பார்த்தேன். இது தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படியானால் உங்கள் அரசு நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சிறுபான்மை மக்களுக்காக முடிந்தவரை நீங்கள் உழைக்க வேண்டும். அவர்களையும் உங்கள் கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அது மாத்திரமன்றி யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அனாதரவாக எத்தனையோ பிள்ளைகள் இன்று இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய காணிகள் மீண்டும் அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கு மக்கள் யுத்த காலத்துக்கு பிறகும் சரி, யுத்த காலத்தின் போதும் சரி, பல பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அத்தனை பிரச்சனைகளையும் இருந்து அவர்கள் இன்னும் தங்களுடைய இடங்களே இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூடி பலருடைய காணிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன, பலருடைய வீடுகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன, பலருக்கு சரியான தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் வடக்கு கிழக்கிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மக்களுக்காகவும் இவர்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் கேட்டு அறிந்து அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ செய்து அவர்களையும் தங்களுடைய இலங்கையர் என்ற ஒரு கோப்புக்குள் கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் இன்று பார்த்தால் 100% மக்கள், கிட்டத்தட்ட 100% மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார். அதுக்கு காரணம் உங்கள் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை நீங்கள் கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் உங்களை ஷேர் பண்ண சொல்லுகின்றேன் என்றால், பலருக்கு இந்த செய்தி போய் சேரட்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் எல்லோரும் ஆட்சிக்கு வரும்போது பல காரணங்கள் சொல்லி ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த காரணங்கள் நிலைக்கின்றதா என்பது நமக்கு தெரிவதில்லை. காலம் போகும்போது தான் உண்மையாக இவர்கள் பேசியது நடக்குதா என்று நமக்கு தெரியும். எனவே நான் இன்று சொல்வதெல்லாம், எத்தனையோ அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் வரும்போது அவர்கள் பேசுவது காலக்கிரமத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த நிலை இப்பொழுது ஏற்படக்கூடாது. காரணம், 199% மக்கள் அனுர அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே அந்த வாக்கின் நிமித்தம் அவர் தமிழ் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்பது எனது கோரிக்கை. எனவே தயவு செய்து இதனை ஷேர்